الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவர் இறந்து விட்டால் சில சட்டங்கள் உண்டு. அவைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அவற்றில் ஒன்றுதான் இறந்தவருடைய மனைவிக்கு இத்தா இருப்பது கட்டாயமாகும். அந்த இத்தா என்பது எத்தனை நாட்கள்? 4 மாதங்கள் 10 நாட்கள் என்று இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். இத்தா என்கின்ற சொல்லுக்கு கணக்கிடுவது என்பது பொருளாகும். இங்கே ஏன் சில நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்றால் காத்திருப்பு காலம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அடுத்த திருமணத்தை செய்வதற்குண்டான காத்திருப்பு காலம். கணவனை இறந்து விட்டால் ஒரு பெண்மணி இன்னொருவரை திருமணம் செய்வதாக இருந்தால் சில காலங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்குத்தான் இத்தா. அந்த காலம் தான் 4 மாதங்கள் 10 நாட்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சில பேர் கேட்பாங்க, ஏங்க 4 மாதம்? இதனுடைய நோக்கம் என்ன? இறந்து போனால அவருடைய குழந்தையை இந்த பெண்மணி சுமந்திருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிற தெரிந்து கொள்வது தானே. அதற்கு 4 மாதங்கள் இருக்கு. 1 மாசம் 2 வயசுலேயே தெரிஞ்சு போவோம் அல்லவா அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறாங்களா இல்லையா என்று சில பேர் கேட்கலாம். இத்தாவுடைய நோக்கமே இதுதான் என்று யார் சொன்னது? அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறாங்களா இல்லையா இறந்து போனவருக்கு அப்படிங்கிறதான் காரணம். அந்த காரணம் மட்டும்தான் என்று யார் சொன்னது? காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம், ஆனா அது மட்டுமே காரணம் அல்ல. இப்படி செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அது இபாதத், வணக்கம். இறைவன் சொன்னால் செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு கடமை. சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் வழிபட்டோம், அவ்வளவுதான் நம்முடைய. அல்லாஹ் சொல்லிட்டு அங்க போய் இருக்காங்க, அவ்வளவு இருக்கிற உலகம் போதுமே, இருக்கலாம் தேவையே இல்லைங்க. அல்லாஹ் ஒரு வணக்கமாக அந்த கட்டளை எழுதுகிறான். அதை செய்ய வேண்டியதுதான் அடியார்களுடைய கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இத்தா இருப்பது என்பது அந்த காத்திருப்பு காலம் 4 மாதங்கள் 10 நாட்கள் சொல்கிறோம் அல்லவா. அந்த மனைவி எப்படி இருந்தாலும் சரிதான். மனைவியாக இருந்த பெண்மணி இளம் பெண்ணாக இருக்கிறாங்க, அந்த கால அளவுதான். அல்லது முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்ணாக இருக்கிறாங்க, கிழவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சட்டம் தான். சரி, ஒருவர் திருமணம் செய்தால் தாம்பத்திய உறவிலே ஈடுபடவில்லை, இறந்துட்டாரு. இப்போ அந்த பெண்ணை இத்தா இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டும். தாம்பத்திய உறவே நடக்கலையே, நடக்காவிட்டாலும் இந்த ஆகணும். தாம்பத்திய உறவுக்கு பிறகு இவர் இறந்தாலும் சரிதான். தாம்பத்திய உறவே நடக்கவில்லை, இவர் இறந்து போய்விட்டார், அப்பொழுதும் இந்த பெண்மணி இத்தா இருந்துதான் ஆக வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் பொதுவாகத்தான் சொன்னான். அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா என்று சொன்னது எல்லா கணவனை இழந்த பெண்களுக்கும் பொதுவாக சொன்னதுதான். அதுல வித்தியாசம் இருந்திருந்தா இறைவன் அந்த வசனத்தை வித்தியாசம் காட்டியிருப்பான். தாம்பத்திய உறவிலே ஈடுபட்ட பெண்ணுக்குத்தான் இந்த சட்டம் சொல்லி இருப்பான்ல, அப்படி சொல்லலையில. இறைவன் பொதுவாக சொன்னதால் எல்லோருக்கும் இந்த சட்டம் தான். இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கிட்ட ஒரு மஸ்அலா வருது, ஒரு கேள்வி வருது. ஒருவர் இறந்துட்டாரு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவியோடு இவர் தாம்பத்திய உறவோடு ஈடுபடவே இல்லை. திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய உறவுக்கு முன்னாலேயே அவர் வஃபாத் ஆயிட்டாரு. என்ன சட்டம் கேட்டு வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இதற்கு நேரடியான சட்டம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எனக்கு தெரியல, ஆனாலும் நான் ஆய்வு செய்து உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அந்த பதில் சரியாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்தது, அந்த புகழுக்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அதே நேரத்தில் நான் சொல்கின்ற அந்த தீர்ப்பு தவறாக இருந்தால் அந்த தவறு என்னுடையது என்றார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சொல்லிட்டு சட்டம் சொல்றாங்க, இறந்து போனவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். தாம்பத்தியோட நடக்காவிட்டாலும் சரிதான் இருக்கணும்.
அதே போல இறந்து போனவருடைய சொத்திலும் இந்த பெண்ணுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த சபையில மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே பிரச்சனை வந்துச்சு, நீங்க எப்படி தீர்ப்பு வழங்குனீங்களோ அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தீர்ப்பு வழங்கினாங்க என்று மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். ஆயத்து பொதுவாக இருக்கிறது என்பதனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. தாம்பத்திய உறவு நடக்காவிட்டாலும் கூட இறந்து போனவருடைய பெண்மணி இத்தா இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. திருமதியிலே இருக்குது. அதனாலதான் இதே சட்டம். சரி, இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு, இந்த தாம்பத்திய உறவுக்கு முன்பா பின்பா அப்படிங்கிறதுல தலாக்கு அப்படிங்கிற சட்டம் இங்க வரும். இறந்து போனா என்ன ஒழுங்குன்னு சொல்லி போட்டோம். ஆனா ஒரு நாள் தன்னுடைய மனைவியை தலா கொடுத்தாலும் வச்சுக்கிறீங்க, இப்போ தித்தா இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொன்னான், தலாக்கு கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 குருவு காலங்கள் இத்தா இருக்க வேண்டும். ஹனபி இமாம் சொன்னாங்க 3 குருவு காலம் என்பது 3 மாதவிடாய் காலங்கள். ஷாமி இமாம் சொல்றாங்க 3 குருவு காலங்கள் என்பது 3 தூய்மை காலங்கள். ஏன் இப்படி சொன்னாங்க? குருங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, குருக்கு என்ன அர்த்தம்? அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்தா 2 அர்த்தம் பார்த்துருக்கு, 2 அர்த்தம் இருக்குது. அதனால அந்த தூய்மைங்கிற அர்த்தத்தை ஷாமி இமாம் கொடுக்குறாங்க, ஹைது மாதவிடாய்ங்கிற அர்த்தத்தை ஹனபி இமாம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இந்த உம்மத்தில் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் நினைச்சிருந்தா கருத்து வேறுபாட்டுக்குரிய அந்த சொல்லை இறைவன் பிரயோகிச்சிருக்க மாட்டான். குருக்கு 2 அர்த்தம் இருக்குதுல்ல அந்த அரபி மொழியில. இந்த குருங்கிற வார்த்தை நம்ம போட்டா சில பேர் தூய்மைங்கிற அர்த்தம் வைப்பாங்க, சில பேர் மாதவிடாய் அர்த்தம் வைப்பாங்க. ஏன் 2 அர்த்தம் இருக்குது? அப்ப கருத்து வேறுபாடு கருத்து வரப்பு வரக்கூடாது. அதனால துஹுர்னு போட்டோம். தூய்மைங்கிறது தான் நோக்கம் சொன்னா துஹுர்னு எல்லாம் போட்டுருப்பான அந்த வசனத்துல கருத்து வேறுபாடு வந்திருக்காதுல்ல. அல்லது மாதவிடாய் அப்படின்னு சொன்னா ஹைதுங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்போ கருத்து வேறுபாடு வராத எந்த வார்த்தை. அப்ப இரு பொருள் உள்ள ஒரு வார்த்தையை இறைவன் உபயோகிக்கிறான் என்றாலே என்ன பொருள்? இந்த சமூகம் ஆய்வு செய்யட்டும், குர்ஆனை ஆய்வு செய்யட்டும், ஹதீஸை ஆய்வு செய்யட்டும். அதற்காகத்தான் இரு பொருள் உள்ள வார்த்தை இறைவன் பிரயோகிக்கிறான். என்ன அர்த்தத்தோடு தான் ஷாஃபி மதஹ் அனைவருக்கும் சொல்றோமே, அல்லாஹ் விரும்பிய ஒன்று அது. இல்லைன்னாக்கா கருத்து வேறுபாடு இல்லாம வார்த்தை போட்டுப்பான். அல்லாஹ் கருத்து வேறுபாடு வர வேண்டும், இறைவன் விரும்புகிறான். புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அப்படி வரும் பொழுது இந்த தலா கொடுப்பதால் இருக்கிற அந்த அங்க வித்தியாசம். ஒரு ஆள் திருமணம் பண்ணாரு, தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாரு, அதற்கு பிறகுதான் தலா கொடுத்தான்னு வச்சுக்கிறேங்க, அந்த பெண்ணு இதா இருக்க வேண்டும். அந்த 3 குருகாலம் சொல்லணும் அல்லவா? அது ஒரு ஆள் திருமணம் பண்ணாரு, தாம்பத்திய உறவுல ஈடுபடல, அப்ப தலா கொடுத்து விட்டாரு. தாம்பத்திய உறவுக்கு முன்னாலே தலா நிக்கா தான் நடந்துச்சு, தாம்பத்தியம் நடக்கல, தலா கொடுத்து விட்டாரு. இப்ப இந்த பெண்ணு இதா இருக்க வேண்டுமா? தேவையில்லை. இங்க அந்த வஃபாத் அந்த சட்டம்ல ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இங்க ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், தாம்பத்தியம் நடக்கலையா தலா கொடுத்துட்டீங்களா இதா இல்லைன்னு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நகஹதுமுல் முஃமினாத், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இறை நம்பிக்கை உள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சும்மத்தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன, அந்த பெண்ணை நீங்க தாம்பத்தியோடு ஈடுபடுவதற்கு முன்னால நீங்க தலா கொடுத்ததா ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅததுனஹா, அந்த பெண்ணை இதா இருக்க தேவையில்லைன்றான். தலாக்குடைய அந்த இத்தாவில் தான் வித்தியாசம் இருக்கிறது. தாம்பத்திய உறவுக்கு பின்பா தாம்பத்திய உறவுக்கு முன்பா அப்படிங்கிறது. ஆனா இறந்து போனால் உள்ள இத்தா இருக்குதுல 4 மாதம் 10 நாள், அதுல எந்த வித்தியாசம் கிடையாதுங்க. 4 மாதம் 10 நாள் இதுதான் ஆகணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டா அப்படி சலாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சில சட்டத்திட்டங்களை பேண வேண்டும். எங்க இத்தா இருக்கிறது? யாருடைய வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாரு, இந்த பெண்ணை மனைவியா இருக்கணும், இதா இருக்கணும். எந்த வீட்டில் இருக்கணும்? கணவனுடைய வீட்டிலா அல்லது இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா வீட்டுலையா அப்படின்னு சட்டம் வருதுல. கணவனுடைய வீட்டுல தான் அந்த பெண்ணு இதா இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க, யார சொல்றதா, கணவர் இறந்துட்டாங்க, நான் வீட்டுல அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு போதுமான உணவு மற்ற வசதிகள்லாம் அங்க இல்லை, அதனால நான் இடம் மாறலாமா அப்படின்னு கேட்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி உணவு இல்லையில சரி இடம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போறாங்க. பெண்மணி திரும்ப கூப்பிடுறாங்க, வாங்க என்ன கேட்டீங்க? அந்த பெண்மணி அதையே திரும்ப சொல்றாங்க, முன்னால சொல்லி திரும்ப சொல்றாங்க. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும்குசி ஃபீ பைத்தி, எங்க இது நாள் வரைக்கும் இருந்தீங்களோ அங்கேயே தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. வடமா மாறக்கூடாது அப்படின்னாங்க. கணவனுடைய வீடு, ஒரு பெண்மணி கணவனுடைய வீட்டில் இருக்கும் போதுனாலே கணவனுடைய இறப்பு செய்து வருது, அங்கே தான் அவங்க இதா இருக்கணும். இல்லை உமா வீட்டு போனேன், எங்க சகோதர வீட்டில் கொஞ்சம் வசதி வாய்ப்பான இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிறேன், அதெல்லாம் கூடாது. மார்க் என்ன சொல்லுது? கணவர் வீட்டிலே இருங்க. சரி, கணவருக்கு பல வீடு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, 2-3 வீடு இருக்கு. இவங்க மாற போறதுன்னு சொல்றது கணவருக்குடைய வீடுனாலே வச்சுக்கிறோங்க, அங்கே வேணாம். நீங்க எங்க இருந்துட்டும் போது இந்த மரணம் செய்து வந்ததோ அங்கேதான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி எல்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த ஒரு சட்டம் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஏன் சட்டம்? எதுவா இருந்தாலும் காரணம் இருக்கும். அந்த காரணம் நமக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். 1000 ரகசியங்கள் இருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ஒரு சட்டம் தேவைதான்னு நாம் யோசிக்கிறோம். அந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கலாம். உலக விஷயத்தை பார்க்கிறோம்ல, அப்படி பார்த்தா தேவைதான் அப்படி வளர்ந்தது. ஏன்னு கேட்டா நடைமுறையில் இழப்பதைத்தான் சொல்ல வருகிறேன். இப்போ அந்த பெண்மணி இதா இருக்கிறாங்க, வேறு வந்து வசதி இல்லை, வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அங்க இருக்கும்போது அங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த கர்ப்பம் தரித்தல் என்பது இறந்து போனவருடைய குழந்தை அப்படிங்கிற அடிப்படையிலே தான். ஆனா இறந்து போனவருடைய சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம், சொத்துக்கு ஆசைப்பட்டு எதை வேணுமாலும் செய்யலாம். இப்ப இந்த சகோதரர் என்ன செய்யலாம்? குழந்தை பிறந்துட்டா நம்ம இறந்து போன சகோதரனுடைய சொத்து நிறைய இருக்க வச்சுக்கிறோங்க. பணக்காரா இருக்கலாம் இறந்து போனவர், அந்த சொத்து ஒண்ணு அங்கே இருப்பாரு, அந்த குழந்தைக்கிற பேரு. இப்ப நம்ம என்ன செய்யறது? அந்த குழந்தை அவருடையது அல்லன்னு முடிவு பண்ணி விட்டுருவோம். இறந்து போனவருக்குரிய இல்லைங்க, அந்த பெண்ணை தவறா நடந்திருந்தாங்க, இந்த குழந்தைய சுமந்து இருக்கு, இறந்து போன எங்க அண்ணனுடைய குழந்தை இல்லைங்க அது அப்படின்னு பழிச்சொல் சுமத்துவார்கள் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இறந்து போனவருக்கு குழந்தை என்னன்னு வச்சுக்கிறோங்க, சொத்து அவருடைய வாப்பாவுக்கு போகும், வாப்பா என்ன வச்சுக்கிறோங்க, சகோதரர் வந்துடும்ல, இவர் சகோதரா இருக்கிறாரு. இந்த நேரத்துல இறந்து போனவருக்கு வாப்பாவும் இல்லை, குழந்தைய அவருக்குரிய முடிவு பண்ணிட்டாக்கா சொத்து எல்லாம் நமக்கு கிடைச்சிரும்ல. அதற்காக வேண்டியாக மீன் பண்ணி சுமத்துவார்கள் அந்த பத்தினி பெண் மீது, கற்புள்ள அந்த பெண் மீது. எவ்வளவு பெரிய களங்கம் ஏற்படும் சமூகத்துல. இவங்களும் சொத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்யறாங்க. ஆனா சமூகத்துல அந்த பெண்ணுடைய நிலை என்ன ஆகும்? இதை ஆச்சரியப்பட தேவையில்லை. சொத்துக்கான கொலை செஞ்சு போறாங்க. இவர் இருக்கிற வரைக்கும் சொத்து நம்ம கிடைக்காது, கொலை பண்ணிட்டாங்க சொத்து நம்ம கிடைக்கணும். ஏன்னா எப்படா மோத்தா போவாரு, எப்படா மோத்தா போவாரு எதிர்பார்த்தான், மோத்தா போகல, அதெல்லாம் கொலை பண்ணிவிட்டான். ஆனா நம்ம மார்க்க எல்லாத்தையும் தெளிவல்லவா, கொலை செய்தவனுக்கு சொத்துல பங்கிடுன்னு முடிவு பண்ணிச்சு. அப்பவே அடுத்த 4 வருஷம் முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்கும், சொத்துக்கு அவன கொலை செய்வான். அப்ப கொலையாளிக்கு சொத்திலே பங்கிடு. இப்ப யாரும் கொலை செய்ய மாட்டான். நம்ம அவசரப்பட்டு கொலை செஞ்சா கிடைக்கிறது கிடைக்காம சும்மா உட்கார்ந்துருப்பான். அதனால மார்க்கம் ஒன்று தெளிவாக சொல்கிறது. அப்ப அது இது போன்ற ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்யலாம், ஒரு பெண்ணின் மீது கலங்கத்தை சுமத்தலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாது. அதனால கணவன் வீட்டிலே அந்த பெண்ணு கற்பம் தெளித்தா வீட்டு சுமத்த முடியுமா? அங்கதானே இருக்கிறாங்க. வெளியே போனா நீங்க எங்க யாரை சந்திச்சாங்கன்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல, யாருங்க பார்த்தது அப்படின்னுவாங்க. ஆனா கணவன் வீட்டில இருந்தால் இந்த வீண் படிப்பு சுமத்த வாய்ப்பே இல்லை. கர்ப்பம் தரித்தால் அது இறந்து போனவருக்குரிய கன்ஃபார்ம். இது இந்த மாதிரி எத்தனை காரணங்கள் இருக்கலாம். நம்ம யோசித்த வரைக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதனால மார்க்க ஒரு சட்டத்தை சொன்னா இந்த வகையில தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இதா இருக்கக்கூடிய பெண்கள் சில காரியங்களை செய்யக்கூடாது, சட்டம் உண்டு. என்ன? அலங்காரம் செய்யக்கூடாது, தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அழகிலே கட்டுப்பட்டதுதான் நகை அணிவது, மருதாணி போடுவது, சுருமா இழுவது, கலர் ட்ரெஸ் போடுவது, நறுமணம் பூசுவது, இதுவெல்லாம் அழகிலே கட்டுப்பட்டது. இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இதில் சிலது புகாரிலே இருக்கிறது, இன்னும் சிலது நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் மருதாணி கூட அழுக்காதானே?
சுருமா போடுறது அழகுக்கு தானே, நகை என்பது தானே, ஏங்க அளவுபடுத்துறா என்ன அப்படின்னு கேட்கலாம். காத்திருப்பு காலங்கிறது எதுக்கு? அடுத்த திருமணத்திற்கு இந்த இதாவுடைய காலம் முடிய வேண்டும், அதுதான் நோக்கம். இந்த நேரத்துல இந்த பெண்மணி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நகை போட்டு உட்கார்ந்தவங்க அப்ப வெளியூர்ல நினைப்பாங்க, இதா முடிஞ்சு போச்சோ, இந்த பெண்ணெல்லாம் இருக்குது, அப்ப அந்த பெண்ணை நம்ம திருமணம் பேசலாமா? ரெண்டாவது சில பேர் கல்யாணம் முடிப்பாங்கல்ல, திருமணம் பேசுவாங்க. ஏன்? இந்த பெண்ணுக்கு இந்த காலம் முடிஞ்சு போட்டு நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த பெண்மணி இந்த அமைப்பில் அலங்காரத்தை வெளிப்படுத்தாம இருந்தா பெண் பேச மாட்டாங்க. ஒண்ணு இத்தாவோட தான் இருக்கலாங்க, இந்த காலம் குடியேற்றோம், அப்புறம் நம்ம பெண் பேசலாம் என்கின்ற ஒரு அடையாளம் அதன் மூலம் கிடைக்கும். அதனாலதான் அதே போல ட்ரெஸ் வரும்போது கலர் ட்ரெஸ், கலர் ட்ரெஸ் போறது தப்பு இல்லை, அலங்காரமான கலர் ட்ரெஸ் தான் போடக்கூடாது. நம்ம சிலவாசம் அதை பிரிச்சிடலாங்க. அழகு உள்ள அழகு தரக்கூடிய கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, புகாரில் இருக்குது. சரி, அழகுக்காக உள்ளதல்ல, சாதாரணமா அதோட கலரே அதுதான். அப்படி இருந்தா கூடமா கூடும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வெண்ணிற ஆடையை உடுத்த வைத்தார்கள், வெள்ளை ட்ரெஸ் போடு அப்படின்னு. காரணம் இருக்குங்க, இல்லை இது அணியலாம் தானுங்க, கலர் ட்ரெஸ் போடாம போடலாம். ரேஷன் கொடுத்துறீங்களா? அப்ப மகமையா போடுவாங்க. கலர் ட்ரெஸ் தான் போடலாம் சொல்லிவிட்டாங்க இல்லைங்க, அதான் போடுறோம். முடிஞ்சு போச்சா? மாற்றமா போச்சு போ. அதற்காகத்தான் வெள்ளையில போய் அழகு வெள்ளை அப்படின்னா பார்க்கணும், வெள்ளை வெள்ளை தான். அப்ப பேணுதலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலங்காரம் கூடாது என்று சொன்னார்களே, அதை அமல் செய்வதற்காகத்தான் வெண்ணிற ஆடை. நீங்க கலர் ட்ரெஸ் போடலாம்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திலே அளவுபடுத்த கூடாது என்று சொன்னார்களோ அதை மீறுகின்ற சூழ்நிலை வந்துவிடும். அதற்காகத்தான் வெண்ணிற ஆடை சிறந்தது அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த இந்த இத்தா இருப்பது அப்படிங்கிறது சில சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது, தேவைக்கு வெளியே போகலாம். இப்போ இத்தா இருக்கிற பெண்ணுக்கு உடனே சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் தான் அவனும் போனான். இத்தா இருக்கிற பெண்ணுக்கு உணவுக்கு வசதி இல்லை, அந்த பெண்மணி வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் வச்சுக்கிறதுல உணவு வசதி இல்லை, இந்த வீட்டில் இருந்தால் சாப்பாட்டுக்கு சிரமம். இப்ப அந்த வேலைக்கு மட்டும் உணவுக்கு தேவையான அளவுக்கு வேலை செஞ்சுட்டு பண்ணலாம். இப்படி கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, போலாமா? போலாம். அதனால நிர்பந்தம் அடிப்படையில போகலாம், மற்றபடி போகாம தான் இருக்க வேண்டும். ஏன் வெளியே போனா என்னன்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன காரணம் வச்சுக்கிறேங்க, வெளியே போயிட்டு வந்து நின்று வச்சுக்கிறேங்க. அந்த இத்தோடைய காலத்துல இறந்து போனவர்களுக்கு குழந்தை கர்ப்பம் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்ப அந்த சொந்தக்காரங்களை பிடிக்கலாம் என்ன செய்வாங்க, இந்த வீட்டுல இருந்துச்சு, ஊர் சுற்றிலாம் இருந்துச்சு. அதனால அந்த குழந்தை எங்க அண்ணனுக்கு உண்டானதா, என் தம்பிக்கு உண்டானதா, சத்தமா அவர் இங்கேயும் கணக்கு ஏற்படுத்துவாங்க, வெளியே போய் வந்துகிட்டு இருந்தா. அதனாலதான் வீட்டில் இருக்கணும். அத்தியாவசிய தேவை, அதுவும் பகலில் மட்டும், இரவு நேரத்தில் அல்ல. அத்தியாவசிய பாலில் போய் கொள்ளலாம். எப்பொழுது இருந்து இது ஆரம்பமாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த இத்தாவுடைய காலம் இறந்ததற்கு பிறகு, கணவர் எந்த நேரம் இறந்தாரோ அதில் இருந்தா, அல்லது கணவரை எந்த நேரம் கபரிலே அடக்கம் செய்தார்களோ அங்கு அப்பொழுது இருந்தா. அந்த இதாவுடைய டைம் ஆகும், 4 மாசம் 10 நாள் சொல்லுவோம்ல. எந்த நேரம் கணவருடைய ரூஹு பிரிந்ததோ அந்த நேரம் தான். நீங்க அடக்கம் எப்போனா பண்ணிட்டு போங்க, 2 நாளைக்கு பிறகு கூட அடக்கம் செய்வாங்க. அது வெளிநாடு இறந்து போயிட்டாக்கா 3 நாள் 4 நாள் கழிச்சாதான் இங்க வந்து அடக்கம் செய்யறாங்க. அந்த அடக்கம் செய்த பேச்சே கிடையாது, அவர் ரூஹு பிரிஞ்சிச்சுல அதுதான். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு 3 நாள் கழிச்சு தான் மனைவிக்கு செய்தியே கிடைக்குது, உங்க கணவர் மொத்தா போயிட்டாருங்கன்ட்டு. நீங்க இதான் வந்து இறந்து போனதுல இருந்து ஆரம்பிச்சிருந்தீங்க, செய்தியை 3 நாள் கழிச்சு தான் கிடைக்குது. செய்தி கிடைச்சு 3 நாள் பிறகு ஜனாசா வருது, அதான் நான் சொல்லல. செய்தியே 3 நாள் பிறகு தான் வருது. இப்ப என்ன செய்யறது? இப்ப இல்ல, இதாம அந்த பெண்ணு கடைபிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆனா டயம் அவர் இறந்து போனதுதான், அந்த நாளையும் சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இந்த பெண்மணி இதா இருக்கிறது தொடங்குறது பிறகா இருக்கலாம், 2 நாள் 3 நாள் கழிச்சா இருக்கலாம். ஆனா இதாவுடைய டைம் இறந்து போன இருக்கிறது. இல்லை 3 நாளுக்கு முன்னாள் மொத்தா பண்ணாங்க கணவர், அந்த 3 நாளிலிருந்து ஆரம்பமாகிறது இதாவுடைய கணக்கு. செய்தி கிடைத்ததுக்கு பிறகுதான் அப்படிலாம் கிடையாது. சில பேர் இதாவுடன் வைப்பாங்க. இன்னைக்குதான் வேடி அடிக்க போறாங்க, சில ஊர்வெல்லாம் சொல்லுவாங்க வேடி அடிக்க போறாங்க, இன்னைக்குதான் இதாவோட வைக்க போறாங்க அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு அமர வைக்கிறது அது நோக்கமே தவிர, இவங்க என்னைக்கு வைக்கிறாங்களோ அப்பொழுது தான் இந்த ஆரம்பமும் கிடையாது. அவர் இறந்து போனதுலேருந்து இந்த ஆரம்பிச்சிருச்சு. நீ 2 நாள் கழிச்சு இதாவோட வச்சாலும் சரிதான், 3 நாள் கழிச்சு இதாவோட சரிதான், அவங்க இதாவோட தான் இருக்கிறாங்க.
இவங்க அந்த வசதி வாய்ப்புக்காண்டி தலால் வைக்க முடியாது அல்லவா, அந்த வசதி வாய்ப்பு கட்டுறது டாய்லெட் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது வேண்டாம் நம்ம நாள் ஆகலாம், டயம் அங்கேருந்து கடை வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், சில பேர் இருக்கிறாங்க இத்தாவே இருக்கல, 4 மாதம் 10 நாள் சொன்னோம்ல, இத்தாவே இருக்கல. சில பேர் அசால்ட்டா இருந்தாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பிறகு யோசிக்கிறாங்க, ஒரு 6 மாதம் கழிச்ச பிறகு, 1 வருஷம் கழிச்ச பிறகு, சார் இத்தா இருக்கணுமே, அந்த சட்டத்தை தான் நம்ம பின்பற்றி இருக்கணுமே, நம்ம பின்பற்றாமல் போயிட்டோமே, அதான் கோவப்படுவானே, இப்போ என்ன செய்யறது, நான் மறுபடியும் அந்த இத்தா நாம உப்ப நான் இத்தா இருக்கலாமான்னு கேட்கலாம் வச்சுக்கிறேங்க. டைமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இப்போ 6 மாதம் ஆகி போச்சுல. 4 மாதம் 10 நாள் முடிஞ்சிட்டா இத்தா முடிஞ்சு விட்டது. அந்த சட்டத்தை நீங்க பின்பற்றினாலும் சரி, பின்பற்றாம போனாலும் சரி, டைம் முடிஞ்சு. இப்ப பின்பற்றாலே நீங்க குற்றவாளி. என்ன செய்யுது, தௌபா செய்ய, யாருடா நான் அந்த இத்தாவுடைய சட்டத்தை எல்லாம் பேணாம போயிட்டேன், நான் மன்னிச்சிரு, அதான் வழி. அதனால அந்த கழிந்த காலத்தை இப்போது நான் முறையா அனுஷ்டிக்கிறேன் கிடையாது, டைம் முடிஞ்சு போகுது. 4 மாதங்கள் 10 நாளும் முடிஞ்சே போயிடும். 4 மாதங்கள் 10 நாட்கள் அப்படிங்கிறது கமரியான்னு சொல்லுவாங்க, சந்திர கணக்கு பிரகாரம். அங்க போய் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் அப்படி பார்க்கக்கூடாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் அந்த கணக்கு தான் பார்க்கணும். அந்த சந்திர கணக்கு இது வித்தியாசம் இருக்குதுங்க. 29 நாள் அல்லது 30 நாள் அப்படிதான் வரும். ஆனால் ஆங்கில கணக்கில் 30 நாள் 31 நாள், பிப்ரவரி அது மட்டும் 28 ஆகும், அது பிரச்சனை இல்லை. அப்போ கமரியா சந்திர கணக்கு பிரகாரம் தான் 4 மாதம் 10 நாட்கள். இந்த 4 மாதங்கள் 10 நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டா 30 நாள் கணக்கு பார்க்க தேவையில்லை. 1 மாசம் இருக்கிறோம், 29 நாள் மாசம் வைங்க, 1 மாதம் முடிஞ்சு விட்டது, 30 நாள் ஆகலைன்னு பார்க்க வேண்டாம், 1 மாதம் முடிய வேண்டும், அவ்வளவுதான். இல்ல அந்த மாதம் 30 நாள் வருது, அப்ப அதை 30 நாள் கணிக்க முடியாதான், மாதம் தான் கணக்கு. மாதம் முடிந்தது பிறகு அப்புறம் 10 நாட்கள் பிறை கணக்கு நம்ம பார்ப்போம்ல. அது என்ன, இப்ப நமக்கெல்லாம் இஸ்லாம் தரப்புல மகரிபு நேரம் தான் ஒரு நாளுடைய தொடக்கம். மகரிபு ஆகிட்டாக்கா அடுத்த நாள் தொடங்கிருச்சு. ஆனால் சென்னை சிட்டி அப்படி கிராமத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இரவும்பாங்க, அப்படி இல்லை, வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை இரவு தான் சொல்லுவாங்க. புதன்கிழமை பின்னேரம் விடிஞ்சா வியாழன் இரவு தான் சொல்லுவாங்க. கிராமத்தில் நீங்க பார்க்கலாம் பெண்கள்லாம். ஆனால் இங்க அப்படி கிடையாது. புதன்கிழமை பின்னால் இரவு வருதுல, அதையும் புதன்கிழமை தான் சொல்லிருக்காங்க. சிட்டியில வேறு சமூகத்து மக்களோட வாழ்ந்துருக்கிறதுனால அதுவே வந்து போச்சு. அதே போல வெள்ளிக்கிழமை இரவு விடிந்தால் வெள்ளி, வியாழக்கிழமை இரவுன்னு சொல்லுவாங்க. ஏன் பகல் வியாழனா இருந்ததுனால மறுநாள் அந்த நைட்டும் வியாழன் இரவுவாங்க. நல்ல வேலை உருதுல ஜும்மா ராத்திரி பேர் வச்சு விட்டாங்க, பிரச்சனை கிடையாது. பேர ஜும்மா ராத்திரி தானே. அப்ப அதுக்கு அப்படித்தான் ஒவ்வொன்றிலையும் அந்த பகல் வரும்போது இருந்தால் அதோட சேர்க்கணும். சரி, ஒரு நாள் இறந்து போனாலும் அசர் பக்தில பிற 7 வச்சுக்கிறேங்க. மகரிப் ஆயிடுச்சா பிற 8. அப்ப நீங்க பிற 7 கணக்கு வைக்கணும். அவர் என்றைக்கு இறந்தார், பிறை 7. என்றைக்கு இறந்தார், பிறை 7 அவர் இறந்தார். இல்லைங்க, அசர் தானே, அசரா இருந்தாலும் சரிதான், மகரிப்புக்குள்ள அவர் எப்ப இருந்தாலும் சரிதான். மகரிப்பு வந்துட்டா ஒரு நாள் அந்த பிரச்சனை கிடைக்கணும். 2ஆம் நாள் ஆரம்பமாயிடுச்சு. சரி, 4 மாதம் முடிந்ததற்கு பிறகு 10 நாட்கள். பிறகு 7 4வது மாசத்துல பிறகு 7 வந்து போச்சு. பிறகு 7 அங்கிருந்து 10 நாட்கள். அப்ப பிறகு 17 முடியும். 7 + 10 4 மாதங்கள் 10 நாட்கள், பிறகு 17. இந்த பிறகு 17ல 10வது நாள் இருக்கிறது அல்லவா, அந்த 10வது நாளில் மகரிப்பு வரைக்கும். மகரிப்பு ஆகிட்டா 11ஆம் நாள் தொடங்கிடும். மகரிப்பு வரைக்கும், மகரிப்பு ஆகிட்டாக்கா இதான் முடிஞ்சு. இந்த இதாவுடைய காலகட்டத்தில் பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது. சில பேர் என்ன நினைச்சிடறாங்கண்டா, இதாவில் இருக்கக்கூடிய பெண்ணு தான் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, மற்ற பெண்கள் பார்த்து கொள்ளாமல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, அந்நியானை பார்க்க கூடாது என்பது இத்தாவுக்குரிய சட்டம் அல்ல, பொது சட்டம், பெண்களுக்கு உண்டான சட்டம். அதே போல ஆண்களுக்கு உண்டான சட்டம். அந்நிய ஆணை பெண் பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணை ஆண் பார்க்க கூடாது என்பது பொது சட்டம். ஆனா இது ரொம்ப கரெக்டா பேண்டது இதால மட்டும் அப்படிங்கிறதோட அளவுக்கு மேல இல்லாத சட்டத்தை தான் பேணுவாங்க. அளவுக்கு மேல நம்ம என்ன சொல்றோம், எல்லா காலகட்டத்திலையும் கரெக்டா உள்ளதை பின்பற்றுங்க, அது போதுங்கிறோம். மற்ற சமயங்கள்ல யாரையும் பார்க்கலாம், யாரையும் போகலாம், அந்த ஹிஜாபை பேண்டதே இல்லை, அந்நியான்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு பாவம் நினைக்கிறதே இல்லை. ஆனா இதாக வந்துட்டு வரம்பு மீறுதல் சொல்லுவோம்ல, அப்படி வரம்பு மீறுவாங்க. என்ன,
சின்ன பையன் வந்தா கூட சின்ன பையனா விடாதீங்க, பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. சின்ன பையனா தான் பார்க்கலாமே. பருவம் அடைந்தவனை தாங்க பார்க்க கூடாது, ஆணோ பெண்ணோ. பருவம் அடைந்த ஆணை பெண் பார்க்க கூடாது, பருவம் அடைந்த பெண்ணை ஆண் பார்க்க கூடாது. அந்நியர்களா இருந்தா சின்ன பிள்ளைகளா 7 வயசு 8 வயசு 10 வயசு பார்க்கலாம்ல. ஆனா இதாவோட இருந்தா சின்ன பையன் கூட விட மாட்டான். 5 வயசா இருப்பான் 7 வயசா இருப்பான் விட மாட்டாங்க. இதாவோட பார்க்க கூடாது. அப்போ சாதாரண டயத்துல சட்டத்தை பேணல, இதாவோட டயத்துல இல்லாத சட்டத்தை பேணுறாங்க. இன்னும் சில ஊர்ல வேடிக்கையா இருக்குது, ஒரு கற்பிணி பெண்ணை கூட விட மாட்டாங்க. கற்பிணி பையன் உள்ளுக்குள்ள இருக்க குழந்தை ஆண் குழந்தை செய்யுது. இல்லையாப்பா, இந்த அளவுக்கு பேணலாம் பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து ஆண் குழந்தை இருந்தாலும் இருந்துடலாமா? இப்படியா பெண்றது? வரம்பு மீறுவது. அது இந்த ஹஜ்ஜு டைத்துன்னு சொல்லலாமே. அவருக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்களோ 9 அவுக்கலாம், ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படின்னு போறாங்க, முகம் 2 மணிக்கு எடுத்தாலும் கரெக்டாக மறைச்சு விடுவாங்க. ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த சட்டமா? நீ ஊருக்கும் அந்த சட்டம் நாங்க. ஆனால் ஊருக்கு மேலே அப்படி கிடையாது. கை தெரியும், உறுப்புகளை மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள்லாம் அந்த வெளியில தெரியும். அந்த கவனம் செலுத்தவே இல்லை. ஹஜ்ஜுக்கு போனால் கரெக்டாக செய்யறது. ஹஜ்ஜுக்கு மட்டும் சட்டம் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள சட்டம் இருக்குது. ஆனால் நடைமுறைன்னு இப்படி ஆகி போச்சு. அதனால அந்நிய ஆண்களையும் பார்க்கக்கூடாது. பொதுவான சட்டங்கிற புரிஞ்சுக்கணும். நீங்க பேணுவது இந்தியாவுடைய காலத்துல அதிகம் அப்படின்னு வேணா வரலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. அதே போலதான் இந்த பேசுவது. இப்போ இந்தியாவுடைய ஒரு பெண்மணி வந்து போன்ல பேசலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க யாரையெல்லாம் இந்தியாவுடைய இருக்கும்போது பார்க்கலாமோ அவங்களோடு இந்தியாவுடைய இருக்கும்போது பேசவும் செய்யலாம். யாரையெல்லாம் இந்தியாவுடைய இருக்கும்போது பார்க்கக்கூடாதோ அவங்களோடு நீங்க இந்தியாவில் இருக்கிற காலத்துல பேசவும் கூடாது. அப்படி ஷார்ட்டா பண்ணிக்கலாம். இப்போதான் பார்க்கலையிலங்க எங்க இருக்கிறதாலும் பேசுறோம் கூடாதுங்க. அந்நியர்களோட பேசக்கூடாதுங்க, பார்க்கறது கூடாது, அதனால பேசுறதும் கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து இன்னும் இப்ப இத்தாவுடைய காலம் முடிஞ்சுட்டா இன்னொரு வரை விரும்பிய வரை திருமணம் செய்து கொள்ளலாம் தானே. இந்த சட்டம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியருக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு அவருடைய துணைவியர் யாரையும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. இறைவன் போட்ட சட்டம் இது. வமா கான லக்கும் அன் தூது ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு அளிப்பதற்கு உங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. வலா அன் தன்கஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய துணைவியர் எவரையும் எக்காலமும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு அல்ல சொல்றாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்கள்லாம் இதா இருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இதா இருந்தாங்க. காட்ட முடியுமா நீங்க? இதா இருக்கலையே. இதாங்கிறது காத்திருப்பு காலம் தானே, அடுத்த திருமணத்திற்கு தயாராகிறது தானே. இவங்களுக்கு தான் எக்காலமும் திருமணம் செய்ய கூடாது. அவ்வளவு இதா இல்லை. இன்னொன்னு இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தால் கூட ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இறந்தால் தானங்க மனைவி அழைத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கு மறைந்தார்கள், ஹயாத்துடன் இருக்கிறார்கள். அது அவருடைய துணைவியருக்கு இதா இல்லை, இதா இருக்கல. அவங்க துணைவியை திரும்ப சொல்லக்கூடாது. இதுல விதிவிலக்கு அங்க கொண்டு வந்துட்டான். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. கணவன் உள்ள பெண்ணை திருமணம் சொல்லக்கூடாது. வல் முஹ்ஸனாத்து மினன் நிஸா, அவ்வளவுதான். கணவன் மோத்தா போயிட்டாரு, இந்த பெண் இதாவோட இருந்தாங்க, 10 நாள் முடிஞ்சு போச்சு, யாரையும் திருமணம் செஞ்சு கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க சட்டம் இல்லை. அடுத்து ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயங்க. ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்துல 2 கணவர் இருந்தாங்க. ஒன்று பெண் ஒன்றா தலா கொடுத்து விட்டாரு. பிறகு இந்த பெண்ணு இன்னொரு வரைக்கும் திருமணம் செஞ்சாங்க. இப்போ 2 கணவர் ஆயிட்டாங்க இந்த உலகத்துல. அல்லது இறந்து போயிட்டாரு, இதாவுக்கு பிறகு இந்த பெண்ணு இன்னொரு வரைக்கும் திருமணம் செஞ்சாங்க. அவர் இறந்த பிறகு இன்னொரு வரையும் திருமணம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்கறது கூட தானே. இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்கு 2 கணவர்கள் 3 கணவர் இருந்தா சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு எந்த கணவரோடு இந்த பெண்மணி இருப்பாங்க? ஏன்னா சொர்க்கத்துல வந்து கணவன் மனைவியோட தான். இந்த உலகத்திலே கணவன் மனைவி 2 பேரும் சொர்க்கம் வந்துதான் வைங்க, அவங்க கணவன் மனைவி தான். அங்கே இப்ப இங்கதான் கேள்வி வருது. இந்த உலகத்தில் 2 மனைவி தலா கொடுத்தவங்க கணக்கில் எடுக்காம இருக்கலாம், அது தேவையில்லை. இறந்து போனவரை கணக்கில் எடுக்கலாம். இறந்து போனாரு, அப்புறம் திரும்ப செஞ்சு கொண்டாங்க, அப்ப 2 கணவராகி போச்சு. இந்த பெண்ணு சொர்க்கத்துக்கும் போனாங்க. 2 பேர்ல ஒரு கணவர் தான் சொந்தம் வந்தாரு, இன்னொரு வரலன்னு வச்சுக்கோங்க, பேச்சே கிடையாது. மற்ற கணவரோடு இவங்க கணவனையா இருப்பாங்க. ஆனா அந்த 2 கணவரும் சொந்தம் வந்துட்டாங்க. இந்த பெண்ணும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அந்த 2 கணவரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப
அது 3 வகையான பதில்களை இமாம்கள் சொல்லி தந்தாங்க. ஒன்று, இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பெண்ணோடு நற்குணத்தோடு அழகிய பண்போடு வாழ்ந்தார் அல்லவா, அவரோடு அந்த பெண் இருப்பார். நற்குணம் என்பது சொர்க்கத்திலும் பிரதிபலிக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு கருத்து, இந்த உலகத்துல எந்த கணவர் கடைசியா இருந்தாலும் அந்த கணவரோடு இருப்பாங்க, 2வது கருத்து. 3வது கருத்து, அந்த பெண்ணுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும். இந்தாமா 2 பேர் இருக்கிறாங்க, உலகத்தில் கணவராக இருந்தவங்க, யாரை விரும்புதோ அவங்க கணவராக வச்சுக்க இஷ்டம் கொடுக்கப்படும் என்று 3 கருத்துக்கள் இருக்கிறது. மார்க்க சட்ட திட்டங்களை பேணுகின்ற நல்லவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.